அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, எனக்கு நிறைய பீரியட்ஸ் மாசம் ரெகுலரா தான் டாக்டர் இருக்கு, ஆனாலும் என்னால கர்ப்பம் தரிக்க முடியல அப்படிங்கிறது நிறைய பெண்களுடைய கேள்வியாக இருக்கு. ஸோ ஏன் பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தா கூட கர்ப்பம் ஆகிறதுல தாமதம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நிறைய பெண்கள் இதை என்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி 11-12 வருஷம் ஆகுது, ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு பீரியட்ஸ் சுழற்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நான் கர்ப்பம் ஆகிறதுக்கு தாமதம் ஆகாதுன்னு நான் நினச்சேன், ஆனாலுமே தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது, காரணம் என்னன்னு தெரியல அப்படிங்கிறது நிறைய பெண்களுடைய கேள்வியாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கனால ட்ரீட்மெண்ட் கூட போகாமல் இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம், ஏன் கர்ப்பம் ஆகிறதுல தாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் நம்மளுக்கே தெரியாம தைராய்டு ஒரு பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க தைராய்டு ஹார்மோனுடைய அளவு ஒரு பார்டர்ல இருக்கு அப்படிங்கும் பொழுது எய்தர் இட் இஸ் ஹைப்போ ஆர் ஹைப்பர் தைராய்டிசம், குறைவானதாக இருந்தாலும் சரி, அதிகமான தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒரு விளிம்புல இருக்கும் பொழுது அது கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயம் கருப்பையினுடைய உள் சுவர் தடிமனுடைய அளவை ஒன்று கூட்டவோ இல்லது குறைக்கவோ காரணமாகவும் இருக்கும். ஸோ கர்ப்பம் தரிக்காததுக்கு தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை பார்டர்ல இருந்தா கூட கர்ப்பம் ஆவதில் தாமதம் ஏற்படலாம். இது முதல் காரணம். ரெண்டாவது விஷயம், உங்க உடம்புல கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும். இப்போ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க டே ஷிஃப்ட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இல்லை ரெண்டு பேருமே கூட நைட் ஷிஃப்ட் பார்க்குற கப்புள்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸே இருந்தா கூட அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய அளவு அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கர்ப்பம் ஆவதில் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து, நம்ம கருப்பையில ஏற்படக்கூடிய கட்டிகள். இன்னைக்கு காலகட்டத்தில் சில குட்டி குட்டியான ஃபைப்ராய்டு கட்டிகள், இல்லைன்னா ரத்த கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிப்ஸாக இருக்கலாம், அல்லது சாக்லேட் சிஸ்ட்டுங்கிறது குட்டி குட்டியாக ஓவரீஸில் நம்ம பண்ணும் பொழுது ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு கர்ப்பம் ஆவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கு. அடுத்து, கருக்குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சினை குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுவது, அது இதர் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு நீர் கோத்ததாக இருக்கலாம், அல்லது பயோசால்ஃபிங்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் சீல் கோத்த மாதிரி அமைப்பாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஹெமட்டோசால்ஃபிங்ஸ்னு சொல்லுவோம், அதில் ரத்தம் ஏதாவது அடைச்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டியூப்ல ஏற்படக்கூடிய வீக்கம் அல்லது அடைப்புமே கர்ப்பம் ஆவதில் தாமதத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய PCOS சிம்டம்ஸ், அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், ஆனால் PCOS அந்த பிரச்சனை இருக்கிறதையும் அவங்க கிட்ட பார்க்க முடியும். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தானே இருக்கு, எனக்கு PCOS எல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் உங்களுக்கு PCOS இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சைக்கிள்ல கருமுட்டை வெளிப்படுவது முழுமையாக வெளிப்படாது, அல்லது வெளிப்படுவதில் தாமதம் ஏற்படும். ஒன்று ஒலிகோ ஓவிலேஷன் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஆன் ஓவிலேட்டரி சைக்கிள்ஸா அந்த சுழற்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளடைவில் PCOS இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் கர்ப்பமாவதில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிறதே ஒரு பெரிய காரணமா இருக்கு. சரியா தூங்குறது கிடையாது. எல்லா ஃபர்டிலிட்டிக்கான மெடிசன்ஸும் எடுப்பாங்க, ஆனா நைட்டு தூங்காம விழிச்சுக்கிட்டு மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கர்ப்பமாவதில் தாமதம் ஏற்படலாம். அதே மாதிரி உடல் உழைப்பு அப்படிங்கிறதே இல்லாம இருக்கிறது, கொஞ்சம் கூட உங்க உடலுக்கு தேவையான அந்த உடற்பயிற்சிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆகுது நீங்க ஏதாவது
ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு ஜென்டில் வாக்கு கூட போதுமானது தான், ஒரு குழு நடைப்பயிற்சி கூட போதுமானதான். ஆனா அதை கூட இன்னைக்கு நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ அதுவுமே வந்து கர்ப்பமாவதற்கு தாமதத்தை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க விரைவில் கர்ப்பம் தரிக்கணும்னா என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வாரம் 2 நாள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது மஸ்ட். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு தாமதம் ஏற்படுது, குழந்தையின்மையினால ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும் பொழுது நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது பெரிய ஒரு சப்போர்ட்டிவான விஷயம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அவர்களுடைய உடல் உஷ்ணத்தை தன்னிலைப்படுத்தி கருமுட்டையுடைய வளர்ச்சியும் சீராக்கக்கூடியதாகவும் உயிரணுக்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து நல்லெண்ணெயை ஜஸ்ட் நீங்க லைட்டா ஹீட் பண்ணிட்டு உங்க பாடி ஃபுல்லா உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெந்நீர்ல குளிச்சிடலாம். அன்னைக்கு பகல்ல கொஞ்சம் தூங்காம இருந்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இது எண்ணெய் குளியலுக்கான விஷயம். இது ஆணும் பெண்ணும் 2 பேரும் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெண் வந்து அவங்களுடைய பீரியட்ஸ் ஆன அந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா அரசங்கொழுந்தோட இலைகளை அரைத்து பசும்பாலில் எடுத்துக்கலாம். அது அவங்களுடைய ஃபாலிகுலர் ஃபேஸ்ல கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், கருப்பை சுத்தமாகுவதற்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து 6வது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை அல்லது வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளாக்ஸ் சீட் அவங்க எடுத்துக்கலாம். இது எடுக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்த விஷயம், கண்டிப்பாக தூக்கத்தை கெடுத்துக்க கூடாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு உறக்க முறை இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10:30 to 11ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock வரைக்கும் ஒரு 7 hours ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு 20 நிமிடமாவது உங்களுக்குன்னு வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல என்னால் இயற்கையாக கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கணும். அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை ஆரோக்கியமாக மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் ஏன் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை நீங்க அடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பெண்ணுமே அழகான இயற்கையான தாய்மையை அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.